இன்னைக்கு கரூர் வந்த விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அதை பற்றி பேசாமல் 41 பேர் இறந்ததுக்கு டிஎம்கே தான் காரணம், சரி பண்ணிட்டாங்க, என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு அந்த பழைய ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. இந்த சிம்பத்தியை இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் சொல்ல போறீங்க? இன்னும் 5 வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்க போறீங்களா? நான் இதே தான் கேட்டுட்டு இருக்கணுமா? மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ போயிட்டு இருக்கு, எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. விவசாயிகள் அரை நிறுவனமாக இறங்கி போராடிட்டு இருக்காங்க. மக்கள் போராட்டங்கள் தினம் தினம் அதிகமாகிட்டே இருக்கு. குடிக்கிற நீர் கூட விஷமா மாறிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை பற்றி பேசிட்டாங்க? எவ்வளோ கேள்விகள் இருக்கிறாங்க மக்களுக்கு அவங்க கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்வீங்கன்னு பார்த்தா ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லலை. தேவையில்லாத பேச்சு, தோட்ட கட்சிகளை அப்படி ஒரு ஏளனமாக பேசி கேள்வி கிண்டல் பண்ணி பேசி நீங்கள் என்ன பெருசாக சாதிக்க போறீங்க? இல்லை அது ஒரு நல்ல தலைமை கழகம். உங்களை பார்த்து தானே உங்கள் தற்கொலை ஃபேன்ஸும் எல்லாம் பழகுறாங்க. இப்போவே அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. உங்கள் பேச்சு முழுக்க அவங்களை தூண்டி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏதோ 1-2 பேர் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் டீமில் வந்து ஒருத்தர் கூட ஒழுக்கமாக இருக்கிற ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நாகரிகமாக இருந்துச்சு உங்கள் பேச்சு. தயவு செஞ்சு ஒரு தலைமை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு நடந்துக்குங்க. இப்படி தோத்தவங்களை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது. உண்மையாக சொல்லணும்னா 41 பேர் இறந்துருக்கு. நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். நீங்கள் காரணம்னு சொல்லலை, பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா அன்றைக்கி லேட்டாக போனது உங்களோட தவறு. 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு போனது உங்கள் தவறு. அங்கே இருக்க பொதுமக்களுக்கு வேணுங்கிற அடிப்படை எதுவுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கல. ஒரு பாத்ரூம் ஆகட்டும், பாத்ரூம் போகிற வசதியோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணீரோ உணவோ எவ்வளோ லேட்டாக போனீங்க. அவங்களுக்கு வேணுங்கிற ஏதாவது ஒரு வசதியை செஞ்சு கொடுத்தீங்களா? எதுவுமே நீங்கள் பண்ணி கொடுக்கலையே. ஆனால் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்காமல் பழைய தூக்கி மற்றவங்க மேலே பொறுப்பு. இப்போ நீங்கள் தானே முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் நினச்சா எங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியாதா? அப்படின்னு அவங்க ஏதாவது சரி பண்ணிட்டாங்கன்னா தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊனமுற்றவர்கள் கூட இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ண மாட்டாங்க. நம்மளை பார்த்து இன்னொருத்தர் பாவப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, ஏன் இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணியத்தோடு பேசுங்க, நாகரிகமாக நடந்துக்குங்க. இப்படி ஒழுங்கினமாக இருக்காதீங்க. உங்களை பார்த்து தமிழ் சமுதாயத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. இதை வந்து ஒரு தமிழ் பெண்ணாக எங்களால் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க முடியாது. இதே மாதிரியே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் மக்கள் எல்லாரும் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே 10 பேர் இறங்கிட்டாங்க. மீதி பேரையும் இறங்க வச்சிடாதீங்க.